என்ன சார் மேனேஜர் இன்னும் காணோம். அங்க தொழிலாளிங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். வந்துருவாரு மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மாமா இன்னும் இவங்களை ஆளாக்கணும். தொழிலாளிங்க வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடுவாங்க மாப்பிள்ள. அமௌண்ட் ரொம்ப பெருசு இல்ல, அதனால ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துடுவாங்க. என்ன சார் இது, மேனேஜர் ஏதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் அவர் வரவே இல்ல. என் வீட்டுல தொழிலாளிங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். அவர் எப்பதான் வருவாரு, கொஞ்சம் போன் பண்ணி கேளுங்க. இருங்க மேடம், கேக்குறேன். என்னாச்சு சார்? சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே மேடம். மேடம், இப்போ சுவிட்ச் ஆஃப் தான் வருது. என்ன ப்ராப்ளம் தெரியல சார். நீங்க சொன்னதை நம்பி தொழிலாளிங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சிருக்கேன் சார். மேனேஜருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு சொல்றீங்க. இப்ப என்ன சார் பண்றது? அதான் மேடம் எனக்கும் புரியல. எங்க பணத்தை எடுக்கவே 1008 ஃபார்மாலிட்டி சொன்னா எப்படி சார்? மேடம், லிக்விட் கேஷ் கொடுக்க ஒரு லிமிட் இருக்கு மேடம். அதை தாண்டி வேணும்னா மேனேஜர் சைன் பண்ணாதான் கொடுக்க முடியும். சார் அவர்தான் இப்ப இல்லையே, நீங்க இன்சார்ஜா சைன் பண்ண முடியாதா? மேடம், ஹியூஜ் அமௌண்டா இருந்தா மேனேஜர் தான் சைன் பண்ணணும். நான் பண்ண முடியாது மேடம். என்ன சார் நீங்க எந்த வகையிலயும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா எப்படி? பேங்க்ங்கிறது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் சார். அத்த, அவரு பேங்க் ரூல்ஸ் தான் சொல்றாரு. சார், நீங்க மேனேஜர் எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். அத்த, நான் போய் பார்த்துருவேன். சரி.